இப்ப 2-3 நாளா செம்ம ஷாட். ஒரே நாள்ல 76 ரவுடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஐயோ என்னையா அது, திடீர்னு காலைல எழுந்து பார்த்தா ஃபிளாஷ் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அப்பா படத்துல பாக்குற மாதிரி இருக்குதெல்லாம். அதுக்கு முன்னாடி நியூஸ் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க தலைவர் விஜய் அவர்கள். அதுக்கு ஒரு போட்டோ ரிலீஸ் ஆச்சு. நான் அந்த போட்டோ அந்த ஆங்கிள் எப்படி இருந்தது அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்களுடைய சீட்ல இருந்து, அதாவது முதலமைச்சர் சீட் சைட்ல இருந்து போட்டோ எடுத்த மாதிரி இருந்தது. என்னடா அது முதலமைச்சர் சைட்ல இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க, முதலமைச்சர் அப்ப எங்க இவங்களை மட்டும் எடுத்திருக்காங்களே பார்த்தா அவங்களுக்கு நடுவுல உட்காந்துருக்காரு. நான் சத்தியமா தேடினேன், பார்த்தா நடுவுல உட்காந்துருக்காரு. ஆளே தெரியல, தோல் மேல கையை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க நடுவுல உட்காந்து போட்டோ எடுத்திருப்பாருன்னு. அடுத்து இப்போ ரீசெண்ட் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, இந்த வண்டிகள் எல்லாம் ஒரு டிரைவருக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வண்டிகளை வந்து கீ கொடுக்கும்போது அவர் ஓடி ஓட்டி போட்டா அப்படின்னு கேட்கிறாரு. சார் நீங்க சிஎம் சார், நீங்க மறந்துடுறீங்க அப்பப்ப அந்த விஷயத்த. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் ஒரு போட்டாரு பாருங்க ஆர்டர், காலையில 10 மணிக்கெல்லாம் ஆஜராகணும், காலையிலயும் பயோமெட்ரிக் வைக்கணும், சாயங்காலமும் பயோமெட்ரிக் வைக்கணும். தரமான சம்பவம். சத்தியமா சொல்றேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணேன், இந்த மாதிரி வந்து டைமுக்கு போறதெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த மனிதர் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நியூஸ் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இப்படித்தான் இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்தா மட்டும்தான் மக்களுக்குள்ள அந்த ஒரு கட்டுப்பாடு, கரெக்டான ப்ராப்பரான ஒரு எக்ஸிகியூஷன் வரும். இந்த டைம் வரணும், இந்த டைம் போகணும், இந்த டைம்ல இந்த ஃபைல் மூவ் ஆகணும், 30 நாள்ல இந்த ஃபைல் மூவ் ஆகலைன்னா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். தலைவர் காலையில வராரு, சாயங்காலம் போறாரு, என்னைக்கு வேணா எப்ப வேணா ஃபைல் செக் பண்ணுவாரு, ஸோ நம்ம கரெக்டா வைப்போம், இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரணுன்றதுக்காக தான் அவர் அதை ட்ரெயின் பண்றாரு. இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் இந்த விஷயத்தை ட்ரெயின் பண்ணவே இல்லை. அப்போ இது யாரோட தவறு? இன்னொரு ஷார்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கூண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பல வாட்டி நம்ம தலைவர் விஜய் அவர்களை வந்து அவதூறா பேசியிருக்காரு, என்னென்னமோ பேசியிருக்கலாம். ஆனா அதையும் அதற்கு விட ரொம்ப ரொம்ப அதிகமா திமுக வசாடி இருக்காரு. ஒரு ஊடக தர்மம் என்னன்னா, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க இது தப்பா பேசுறீங்க ஆளுங்கட்சி மேல அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கூண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுற அளவுக்கு அவர் என்ன கொடுமை பண்ணிட்டாரு. காரணம், அவர் நிறைய டேட்டாவோட பேசுவார். பல விஷயங்கள் அவதூறு பேசினாலும் முக்கால்வாசி அவர் கையில டேட்டா வச்சு பேசுவார். அந்த டேட்டா அவங்களை உறுத்திருச்சு. இந்த காரணத்துக்காக தான் தூக்கி உள்ள போட்டாங்க. கடைசியில அவங்க அம்மா முகத்தையும் பார்க்காத அளவுக்கு, இறக்கும் போது அந்த அம்மா தன் பிள்ளையை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த மனிதருக்கு கூண்டாஸ் ரத்து பண்ணியிருக்காங்க. மற்ற கேஸ் எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ண முடியும். இதுக்கு மேல கூண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்கன்னா